பூய உனக்காக அந்த படம் கிடைச்சதுலாம் ஒரு பெரிய விஷயம். எப்படி கிடைச்சது? அதுவும் ஒரு ரகசியம் தான். அன்னைக்கு அதுவும் ஒரு ஹீரோ அவங்க தெரிஞ்ச சண்டைக்கு வருவாங்க. சௌத்ரி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சாயங்காலம் வாயானி ஃபோன்லாம் போட்டு கூப்பிடா நான் போவேன், பேசிட்டு இருப்பேன். அப்போ ஒரு படம் ஏன் பண்ணுறேன் நம்ம விக்ரமன் 2வது படம் நம்ம தான் பண்ணுறோம். அது நல்ல கதை, நல்ல லவ் சப்ஜெக்ட், இப்படி பார்த்துக்க அப்படி பார்த்துக்க, 2 ஃபேமிலியில் லவ், இப்படி ஒரு ஃபெயிலியர் கதை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல கதையாக இருக்குது ஒரு லவ் சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்துட்டு கீழே போய் ஃபோன் இருந்தது. சார் நான் வாரேன் சார், மாடியிலேருந்து பேசணும் கீழே வாரேன்னு சொல்லி சந்திரசேகர் சார்ட்ட சொல்கிறேன் ஃபோன் பண்ணி. சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது பார்த்துட்டுங்க, அந்த சூப்பர் கோட்டில் அடுத்த படம் வந்து ஒரு நல்ல லவ் சப்ஜெக்டாக இருக்குது. அவங்க என்னன்னா பிரசாந்த் ஏதோ போடுறதுக்கு ஏதோ முடிவு பண்ணியிருக்காங்க, நான் நினைக்கிறேன் சார், நீங்க வந்தீங்களா கண்டிப்பா ஒருவேளை நமக்கு பண்ணலாம், அப்படி எந்த மூடுக்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்துட்டார் சார். ஒரு அவ்வளவு டைரக்டர் உடனே சௌத்ரி சார் அங்கெங்கெல்லாம் பேசணும். அவர் வளர்ந்து வர ஹீரோ தானே, அப்படி இப்படின்னு இப்போ பேசி உங்கள் கம்பெனியில் அவர் பண்ணணும், என் பையன் பண்ணணும் சார், சம்பளம் எல்லாம் 2000 சார், படம் பண்ணணும் சார், இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியல. சும்மானாலும் படம் பண்ணணும் சார் உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லி வந்த பிறகு அப்போ அந்த படம் கிட்டத்தட்ட செக்கு எழுதி வச்சதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு தான் இவருக்கு அங்கே புக் பண்ணுறாங்க. பிரசாந்துக்கு போகக்கூடிய படம் சார் அது. இதை பார்த்தா அவர் என்ன வேணாலும் நினைக்கலாம், இருந்தாலும் வேறு வழியில் நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்படியெல்லாம் எப்படி பின்னால் ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு ஹீரோ வளர்றதுக்கு எத்தனை விஷயங்கள் நடக்குதுங்கிறக்காக இதெல்லாம் சொல்லுவோம். நடிகர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா எனக்கு நட்பு தான். ஆனால் நம்ம ஹீரோ அவர் கூட வேலை பார்க்குறோம்னு சொல்லி உங்களுக்கு போய் உனக்காக படங்கள், காதலுக்கு மரியாதை, பெரிய படங்கள்லாம் நிறைய படங்கள், பிரசாந்துக்கு போகக்கூடிய படங்கள்லாம் விஜய்க்கு வர்றதுக்காக நம்ம உழைச்சிருக்கோம். அது காரணம் நம்ம விசுவாசி, அவர் என்ன நம்ம இருக்கிறவர் பெருசாக வரணுங்கிற காலகட்டங்களில் என் பையனுக்கு கல்யாணம், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கார்டு கொடுக்க போனது கூட அந்த கார்டு அவர் நேரடியாக வந்து வாங்காமல், அவர் பார்க்காம என்னை வந்து அவமானப்படுத்தின மாதிரி தான் கிட்டத்தட்ட அதனுடைய செயல். என்ன யாரு விஜய் எதிரியா இருந்தாலும் சார் இல்ல சார் அவரை சந்திப்பீங்களா மாட்டீங்களா? சந்திக்கணும். இப்ப கல்யாணம் இப்ப தான் நடந்து என் பையனுக்கு கார்டு கொடுக்கும் போது அந்த பிரச்சனை பருவு ஏன் சந்திக்கிறேன், அவரை தேடி அவர் ஆபீஸுக்கு போயிருக்கேன் சார். அப்பவும் அந்த கல்ல வெங்கட்ராமன் தான் இருக்கான். அவன் என்ன சொன்னானே தெரியல, அவர் பார்க்க விரும்பலங்கிறான். அங்க போய் ஏதோ பணத்துக்கு வந்திருப்பாரு சார், பார்த்து பெண்ணுங்கன்னு எதையாவது சொல்லியிருப்பான். சரி எது சொன்னா என்ன சார், நான் ஒரு எதிரியா இருந்தா கூட, ஒரு துரோகியா இருந்தா கூட உன் வீட்டுக்கு தேடி வந்திருக்கேன், என் பையனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு கார்டு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்காக உயிரை கொடுத்து உழைச்சோம்ல சார். ஆனா நீங்க கார்டு வாங்கிட்டு கல்யாணத்துக்கும் வரல, ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லல, சந்திக்கவும் முடியல. ஆனா சம்பந்தமே இல்லாம யாருக்கும் நான் உழைக்கல. அதே பிரசாந்த், அவங்க அப்பா தியாகராஜன், எவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து சத்யராஜ் சார் அவர் பையன், பிரபு சார் அவர் பையன், இண்டஸ்ட்ரியில ஃபுல்லாக அவ்வளோரும் நான் யாருக்குமாவே பிஆர்ஓலாம் ஒர்க் பண்ணல, உலகமே திரண்டு வந்தாங்க சார். அவ்வளவு பேர் திரண்டு வந்தாங்க, தேவயானி, கஸ்தூரி, அவ்வளவு பேர் திரண்டு வந்தாங்க சார். ஆனா என் மனசு ஏங்கமில்ல, நான் உழைச்சா என் ஹீரோ வருவார், நீங்க வரல சார். ஆனா எந்த உதவியும் செய்யாத பிரசாந்த் அவங்க அப்பாவோட வந்தார்.